காளான் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாவை நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் வானல் எடுத்துகிட்டு வானல் நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினப்போ நம்ம அது கூடவே குடமிளகாவையும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் நம்ம. அதில் மசாலா வாசனைலாம் போனப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா காளானே வந்து தண்ணி விடும். நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த காளான் வந்து நல்லா சுருங்கி நல்லா தண்ணி விட்டு இந்த தண்ணிலாம் நல்லா சுருங்கினப்புறம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு காளான் கறி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கறி இல்லைன்னா மஷ்ரூம் கிரேவின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.